வணக்கம், வாழ்க வளமுடன். ஒரு சீடர் ரோடு வழியாக போகிறாரு. அப்போ ஒரு பைத்தியக்காரை பார்க்குறாரு. அந்த பைத்தியக்காரை தன்னோட குரு கிட்ட அழைச்சிட்டு போகிறாரு. குரு சொல்கிறாரு, அந்த பைத்தியக்காரை ஓரமாக கட்டுங்க, சாப்பாடு கொடுங்க, அவர் கத்துவார், கல்லால் அடிப்பார், என்ன வேணால் பண்ணட்டும், நீங்கள் யாருமே எந்த பதிலும் சொல்லாதீங்க, உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ நாட்கள் நகர்ந்து சீடர்களும் குருமார்களும் தன்னோட ஒர்க்கை பார்த்துட்டே இருக்காங்க, தியானம் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கொஞ்ச நாளில் அந்த பைத்தியக்காரர் வந்து குரு கிட்ட, குருவே எனக்கு தியானம் கற்றுக் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், அதாவது எதிர்வினைகள் அற்ற ஒரு விஷயம் பைத்தியக்காரத்தனத்தை கூட குணமாக்கிடுன்னு. அதாவது என்ன சொல்கிறோன்னா, உங்கள்கிட்ட ஒருத்தர் விவாதம் தர்க்கம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் தர்க்கம் பண்ணாதீங்க, விவாதம் பண்ணாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க. கொஞ்சம் அமைதியாக இருந்தோன்னாவே அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். ஏன்னா நம்மளோட பேச்சு தான் அந்த தர்க்கம் பண்ணுறவங்களுக்கு தீனியாக மாறுது, அவங்களையும் கோவப்படுத்துது, நம்மளும் கோபமாகறோம். எதிர்வினைகள் எதுவும் நம்ம பண்ணாமல் இருந்தாலே எதிரிகளும் அன்பானவர்களாக மாறிடுவாங்க. வாழ்க வளமுடன். நன்றி.